ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ட்ரோனோட காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஎஸ்சி, செகண்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர். நிறைய பிகினர்ஸ் இந்த ரெண்டையும் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐ வில் பிரேக் டவுன் தேர் டைப்ஸ் அண்ட் எப்படி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டை உங்கள் ட்ரோனுக்கு செலக்ட் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ண போகிறேன். ஸோ ஏன் இன்னும் வெயிட்டிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இஎஸ்சி அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். இது ஒரு மிடில் மேன் மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கும் மோட்டருக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுது. இதுதான் மோட்டரோட ஸ்பீடை த்ராட்டில் இன்புட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கரெக்டான இஎஸ்சி செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா இட் என்ஷூர் ஸ்மூத் ஃப்ளைட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பவர் ஃபெயிலியர்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. பிஎல்டிசி மோட்டரில் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டர், இன்னொரு ரோட்டர். ரோட்டர் பர்மனன்ட் மேக்னெட், பட் ஸ்டேட்டரில் காயில் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த செட்டப் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரண்ட்டை ஒரு காயிலில் அப்ளை பண்ணால் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணணும்னு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் போல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை பொறுத்து டைரக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அப்ராப்ரியேட் கரண்ட் அப்ளை பண்ணால் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் போலில் உள்ள பர்மனன்ட் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். இப்போ நம்ம இப்படியே அடுத்தடுத்து ஈச் காயில் ஆக்டிவேட் பண்ணால் இட் வில் ஹெல்ப் ரோட்டர் டு கீப் ரோட்டேட். அதே நேரத்தில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண மோட்டரில் ஆப்போசிட் சைடில் இருக்க காயிலை கனெக்ட் பண்ணி சிங்கிள் காயிலாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணால் இட் வில் டபுள் த அட்ராக்ஷன். இதே மாதிரி 6 காயிலுக்கும் அப்ளை பண்ணால் இது 3 காயில் ஆர் ஃபேஸ் ஆகும். இன்னும் இந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண 2 காயில்ஸை அட் அ டைமில் நம்ம ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஒரு காயில் அட்ராக்ட் பண்ணும், இன்னொன்று ரிப்பல் பண்ணும். இதனால் மோட்ரு வேகமாக சுற்றும். இதே மாதிரி 2 காயில்ஸை ஒரு தடவை பவர் பண்ணி அடுத்த 2 காயிலை பவர் பண்ணி நம்ம எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரி, இது எப்படி நம்ம பண்ணுறது? எப்போ எந்த 2 ஆக்டிவேட் பண்ணணும், எதை ஸ்டாப் பண்ணணும்? அதுக்கு தான் இஎஸ்சி இருக்குது. அப்ராப்ரியேட் கண்ட்ரோலரை கரெக்ட் டைமில் ஆக்டிவேட் பண்ணுறதால மோட்டர் வேகமாக சுற்றும். இதோட வேலையை தான் இஎஸ்சி பார்க்குது. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ், அதோட சிப்ஸ் எல்லாமே இஎஸ்சியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும். இஎஸ்சிலையும் 3 ஒயர் ஒரு சைடில் இருக்கும். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஎஸ்சியோட பேசிக்ஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ் டுகெதர். இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இஎஸ்சியில் நிறைய டைப் இருக்குது. பேஸ்ட் ஆன் மோட்டர் கம்பேட்டபிலிட்டி, அது யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ப்ரோட்டோகால்ஸ், இந்த ப்ரோட்டோகால்னால் என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இஎஸ்சி நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் இஎஸ்சி, இது ரொம்ப ஓல்டஸ்ட் டைப் அண்ட் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் பண்ணும். செகண்ட் ஒன் ஷாட் மல்டி ஷாட் இஎஸ்சி, இது நல்ல ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும், குட் ஃபார் ரேசிங் ட்ரோன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஷாட் இஎஸ்சி, டி ஷாட் 150, 300, 600 சொல்லிக்கிட்டே போகலாம். இது டிஜிட்டல் சிக்னல் மூலமாக ஆப்ரேட் ஆகுது, மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஒன். நம்ம நியர்பை ஷார்ட் டிஸ்டன்ஸில் ட்ரோன் பறக்க வைக்கிறோம் அப்படின்னா we can go with ஸ்லோ ப்ரோட்டோகால். பட் லாங் ரேஞ்சில் ரொம்ப தூரமாக நம்ம ட்ரோன் பறக்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரோட்டோகால் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செகண்டு ஃபர்மர். இஎஸ்சியில் பிஎல் ஹெலி, சிமாங், கிஸ் ஃபேமர், இந்த மாதிரி ஃபர்மர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஓஎஸ் மாதிரி ஆப்ரேட் ஆகுது. இதில் இருக்க பிஎல் ஹெலி, சிமாங்க் ஓப்பன் சோர்ஸ், அதே கிஸ் ஃபர்மர் பெய்டு ஒன். தேர்டு, அதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் அட்மல், சைலாப்ஸ் அண்ட் ஆர்ம் கோடெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது லைக் ஏஎம்டி, இன்டெல் ப்ராசஸர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இஎஸ்சி ஆர் 4-in-1 இஎஸ்சின்னு வரும். 4-in-1 இஎஸ்சினா 4 இஎஸ்சியை ஒரே போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் வெயிட் குறையும் அண்ட் இஎஸ்சியை நீங்கள் சென்டர் பாடிக்கு மூவ் பண்ணிடலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா இது நார்மல் இஎஸ்ஸோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் ஏதாவது ஒரு சிப் டேமேஜ் ஆனால் 4 மோட்டருக்கும் இஎஸ்சியை மாத்திர மாதிரி ஆயிரும். சரி, ஓகே, இஎஸ்சியோட டைப் பார்த்துட்டோம். எப்படி ஒரு கரெக்டான இஎஸ்சி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. மோட்டர் கேவி, ஹை கேவி ரேட்டிங்னா ஹை ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் இஎஸ்சி வேணும். செகண்டு கரண்ட் ரேட்டிங், நம்ம செலக்ட் பண்ண மோட்டர் 100% த்ராட்டில் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுன்றதை ப்ளஸ் சார்ட்டில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் செலக்ட் பண்ண MN2806 650 கேவி மோட்டர் 100% த்ராட்டில் அப்ராக்சிமேட்லி 13 amps கரண்ட் கன்சியூம் பண்ணுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் படி இதோட 20% அதிகமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். 16 amps இஎஸ்சி போதுமானது. 4-in-1 இஎஸ்சினா 65 amps செலக்ட் பண்ணலாம். சிங்கிள் இஎஸ்சினா 15-20 amps கேப்பபிள் உள்ள இஎஸ்சியே இந்த மோட்டருக்கு போதுமான. நெக்ஸ்ட் இன்புட் வோல்டேஜ். இஎஸ்சியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டர் அண்ட் இஎஸ்சி சேம் வோல்டேஜில் ஒர்க் ஆகுதா ஒரு தடவை செக் பண்ணணும். சம் வில் ஒர்க் 2 to 4 years, சம் வில் ஒர்க் 3 years, சம் மே ஒர்க் ஆன் 6 years. நெக்ஸ்ட் ரைட் ப்ரோட்டோகால். நம்ம பண்ண போகிற ட்ரோனுக்கு எந்த ப்ரோட்டோகால் செட் ஆகும்னு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணுற இஎஸ்சி அந்த ப்ரோட்டோகாலில் ஆப்ரேட் ஆகுதான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வித் பிஇசி ஆர் வித்தவுட் பிஇசி. பிஇசினா பேட்டரி எலிமினேஷன் சர்க்யூட். அதாவது சம் ஏசியில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து டைரெக்டாக 5 volt அவுட்புட்டை வரும்.
நீங்கள் என்ன வோல்டேஜ் இன்புட் கொடுத்தாலும் எதுக்குன்னா we can use this to power servo or receiver. சம் ஏசியில் இந்த பிஇசி இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டானதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வித்தவுட் பிஇசி இஎஸ்சியை ஆப்டோ இஎஸ்சின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இஎஸ்சி ட்ரோனோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. வித் ஹெல்ப் ஆஃப் மோட்டர் கேவி, கரண்ட் கன்சம்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜை வச்சு நம்ம ட்ரோனுக்கான இஎஸ்சியை செலக்ட் பண்ணலாம். ஃபார் அட்வான்ஸ் ட்ரோன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மற்ற பேராமீட்டர்ஸ் லைக் ப்ரோட்டோகால் அண்ட் சர்வரையும் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் நான் உங்களுக்கு இஎஸ்சினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல we will explore flight controllers and how to select the best one for your drone. So stay tuned. Until then, fly safe and happy drone.